தாவீது என்ற பக்தன் கருமையான தேவஜனமே 42ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாய் அவர் தேவ சமூகத்தில் விழுந்து அவருக்கு ஜெபம் பண்றாரு. உன் சூழ்நிலையை தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்றாரு. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. ஆனால் அதில் மத்தியில் ஒன்று சொல்றாரு பாருங்க, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தேவஜனமே, இந்த காரியத்தை ஏதோ சொல்லணும்னு சொல்லலை, மகிமை தேவ ஆவியானவர் இந்த காரியத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும்படி என் மனசில் இதை வச்சாரு. சொல்றாரு பாருங்க, முதல்ல 44ஆம் சங்கீதத்தில் ஒரு காரியம் சொன்னேன், உடைய கிருபை நிமித்தம் என்னை மீட்டு விடும் என்று பக்தன் தேவ சமூகத்தில் கதறாரு. இந்த இடத்துல சொல்றாரு, என் முகத்திற்கு இரட்சிப்பு என் தேவனாயிருக்கிறார். தேவ ஜனமே, அவர்தான் அவருடைய செயல்களின் மகத்துவம், அதான் முகத்திற்கு இரட்சிப்பு அவர் தான். தேவ ஜனமே, இந்த நாளில் அதன் மத்தியில் நீங்க தேவனை மையப்படுத்துங்க. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் கிருபையால் நிறைந்தவர். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் செயல்களில் மகத்துவமானவர். ஒருவேளை என் ஆத்மா பொழுது மட்டும் தாழ்ந்திருக்கலாம், என் வயிறு சூழ்நிலை நிமித்தம் தரையோடு ஒட்டி இருக்கலாம், ஆனாலும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார்ல, அவர் கிருபை மிகுந்தவர், செயலில் மகத்துவமானவர், எனக்கு ஒத்தாசையாய் எழுந்தருளுகிற தேவன், அவருடைய மேல் வைத்திருக்கிற கிருபை நிமித்தம் என்னை மீட்டு விடுகிற தேவன். அது மட்டுமல்ல, என்னை குறித்து சொல்லலாம், உன் தேவன் எங்கப்பா, உன் தேவன் எங்க? சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் எழும்பி நின்று அவர்கள் சொல்லலாம். அதன் மத்தியில் ஒண்ணு சொல்லுங்க, என் தேவன் எனக்கு முகத்திற்கு இரட்சிப்பா இருக்கிறார், நான் அவரை இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன், இன்னும் அவரை நம்பி இருப்பேன், இன்னும் அவர் பாதத்துல விழுந்து கிடப்பேன். என் முகத்திற்கு இரட்சிப்பு அவர் எனக்காக ஒத்தாசை எழுந்தருளுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார், என் முழுக்கால் நிற்கிற கோட்டைகளை அவர் விழப்பண்ணுவார், என் பயமுறுத்துகிற பேரழிவுகளிலிருந்து என்னை அவர் மீட்டுக் கொள்வார், என் தேவனை மகிழ பண்ணுவார். நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், மகிழ்ந்திருப்பேன். எந்த சூழ்நிலையும் என் பாதத்துக்கு கீழே கத்துறதை அமர பண்ணுவார். என் தேவன் என்னை ஒரு நாள் தத்தளிக்க விடுகிற தேவன் அல்ல,